என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. அஜு இடம் சூப்பரா இருக்கு அஜு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். ஏன் இந்த லைட்டிங்லாம் நீங்க தான் போட்டீங்களோ? இல்ல இல்ல, அப்புறம் எப்படி நீங்க தான் சொல்றீங்க? ஹோட்டல தேடி நான் தானே கண்டுபிடிச்சேன். அப்ப நான் தானே. ஆமாமா, ஏன் அஜு இதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. ஓ அச்சோ, எப்போதும் எதுலயும் கரெக்டா தான் இருப்பேன். அப்ப என்ன செலக்ட் பண்ணது உங்களுக்கு நல்லது தானே? அதுதான் பண்ண பெரிய தப்புமா. அஜு இல்ல இல்ல, வீட்டு வேலையில இருந்து சமைக்கிற வேலையில இருந்து ஒரே ஆளா பாக்குறல, அதான் கஷ்டமா போச்சு. அதான் நான் கூட ஹெல்ப் பண்றேனே. என்னம்மா, நான் மாவு பிணைஞ்ச மாவுல தண்ணி ஊத்துறது இதுவா? எனக்கு அது உதவிதான்பா. ஏஜுக்கு நான் செஞ்ச சின்ன வேலையா இருந்தாலும் அவ்வளவு பிடிக்கும். வேலையில வந்து டிஸ்டர்ப் பண்றதா உன்னோட வேலை. இதுல பெருமை வேறையாம உனக்கு? அஜு இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா எந்திரிச்சு போயிடுவேன் பாத்துக்கோங்க. இந்த ஒரு டைலாக் மட்டும் அப்பப்போ சொல்லிக்கோ. நீ சரி, முடிஞ்சா எந்திரிச்சு போ. எந்திரிச்சு போக மாட்டேன்ற நினைப்பு. சரி கை எடுங்க, நான் போறேன். நீ எப்படியே போய்க்கோப்பா, ஆனா நான் கை எடுக்க மாட்டேன். அஜு மரியாதை கை எடுத்துருங்க, அப்புறம் கத்திடுவேன் நானு. முடிஞ்சா கத்து. இங்க யார் வராங்கன்னு நானும் பாக்குறேன். ஆனாலும் வர வர உங்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுனா உங்க கூட இருக்கனால யாருமே உங்களுக்கு தெரியல அஜு. நீ கூட இருக்கனாலதான் எனக்கு அருமை தெரியலங்கிற, அதானே? ஆமா அஜு, இப்ப வர வர என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. காலேஜ்னு சொல்றீங்களே தவிர என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. சரி விட, இனிமே கண்டுக்கிறேன். போங்க, வர வர நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தானே, எனக்காக நீங்க ஒண்ணு கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. சரி, உனக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் மாதிரி என் கூட பாசமா இருக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப அந்த மாதிரி இருங்க. அவ்வளவுதானே விடு. ஃபர்ஸ்ட் விட மேலேயே உனக்கு பாசத்தை கொடுத்துறேன். ஐயோ அஜு, நான் சும்மா சொன்னத நீங்க சீரியஸா எல்லாம் எடுத்துக்க வேணாம். நீங்க எனக்கு அதுக்கும் மேல பாசத்தை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. சீரியஸா எல்லாம் எடுத்துக்காதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன். உன் வாயால இருந்து வந்துருச்சுல, அதனால கண்டிப்பா உன்னை இனிமே எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அஜு. சும்மா விளையாண்ட அவ்வளவுதான். வாயை திறந்து இந்த விஷயம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னாலே போதும், நான் அதை செய்யாம விட்டுருவேன். உன் வாயால கேட்டுட்டு எனக்கு பாசத்தை இன்னும் நிறைய கொடுங்கன்னு கொடுத்துட்டா போச்சு. அஜு, எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா? உனக்காக எதை வேணாலும் செய்வேன். எதை வேணாலும்? உனக்கு என் உயிர் வேணும்னா கூட கொடுத்துருவேன். அஜு, அப்படியெல்லாம் பேசாதீங்க, கடுப்பாயிருவேன் பாத்துக்கோங்க. நீ தானே என்ன வேணாலும் கொடுப்பியான்னு கேட்டாதான். என் உயிரே நீதான், உனக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேனா? அப்ப நான் தான் உங்க உயிரே. என் உயிரை நீங்க கொடுக்கறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இனிமே அந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்களா கோச்சுக்குவேன் பாத்துக்கோங்க. ஓகே ஓகே விடு. என்ன ரொம்ப நல்லா வச்சு பாத்துக்கிறீங்க அஜு. தேங்க் யூ அஜு. நீ இந்த மாதிரி பேசினா கண்டிப்பா நான் எந்திரிச்சு போயிருவேன். என்னாச்சு, நான் என்ன பேசுனேன்? நான் யார் உனக்கு? நீங்க யாரு? என்னோட புருஷன். ஞாபகம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு தேங்க்ஸ்? என்கிட்ட போய் நீ தேங்க்ஸ் சொல்ற பத்தியா? அப்போ உனக்கு நான் மூணாவது மனுஷனை தானே தெரியற. ஐயோ அஜு, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க எப்போதும் என் பாசமான அஜு. உண்மையாலுமே வா. நான் பொய்யா அஜு சொல்ல போறேன்? உண்மையாலுமே அஜு. என்ன நடந்தாலும் விட்டுட்டு போயிட மாட்டியே. என் உயிர் இருக்க வரைக்கும் உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அஜு. நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நான். உங்க ரொமான்ஸ் மட்டும் எங்க போனாலும் விட்டு கொடுத்துறாதீங்க மாமா. வந்துட்டியாடா சாம்? வந்துட்டே மாமா, எங்க இருந்தாலும் நான் வந்துருவேன். உங்களை காணுமே தேடி வந்தேன். இந்நேரத்துல எங்க உட்காந்துட்டு இருப்பீங்களா? ஐயோ, கொஞ்சம் காத்தடிக்குது, இங்க வந்து உட்காரணுமா? நான் என்ன பண்றது? உங்க அக்கா தான் வெளியில போய் உட்காரணும், நான் தான் கூட்டிட்டு வந்தேன். சாம் நல்லா இருக்கு சாம். அங்க பாரு பின்னாடி எவ்வளவு அழகா இருக்குன்னு. உனக்கு எது பார்த்தாலும் அழகா தான்க்கா இருக்கும். டேய், உண்மையாலுமே கியூட்டா இருக்குடா. உன் அக்காவை சொல்லவே தேவையில்லடா. எது குட்டியா பார்த்தா கூட லைட் செட்ட பார்த்தா கூட கியூட்டா இருக்குன்னு. அதுல இவ்ளோ பெருசு வேற. ரொம்ப மோசமாமா எங்க அக்கா. எப்படிதான் அவளெல்லாம் வச்சுட்டு மேய்க்கிறீங்களோ தெரியல. ஓய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஐயோ அக்கா, சாரி அக்கா, சும்மா விளையாட்டுக்கு. அப்ப நான் வீட்ல இல்லாத போது இப்படிதான் பேசிட்டு இருக்கா தானே? ஐயோ அக்கா, நீங்க வேற. வீட்டுல இல்லாத போது அவ்வளோ கியூட்டா பேசுவேனாலாம். ஓ, புகழ்ந்து தள்ளுவேன்ற. அப்படி இல்லக்கா, அப்பப்போ பேசுவேன் சும்மா விளையாட்டுக்கு. மாமா காப்பாத்துக்கு மாமா, தெரியாம வாய் விட்டுட்டேன். உன்னை யார வாய விட சொன்னது? விட்டு என்ன பேசு. நீ என்ன என் கூட பிறந்த தம்பியாடா? ஆமாக்கா, டவுட்டா உனக்கு? அடி வாங்க போற சாம். ஏற்கனவே அந்த எலிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன். உன் கிட்டயுமா? உன் தம்பி பாவும்க்கா. யாரு நீ தானே? பாவம் தான்டா. எல்லாம் மாமாவே பிஞ்சிருவடா. பாத்தீங்களா மாமா, உங்களையே மிஞ்சிருவேன். நான் இவ்வளவு பெருமையா பேசுற பாருங்க எங்க அக்கா. உங்க அக்காக்கு என்ன எங்கெல்லாம் இன்சல்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் இன்சல்ட் பண்ணுவாங்க. அஜு, உண்மையா சொன்னேன். நீ தானே சொல்லுவ. என்கிட்ட ஒரு மாதிரி பேசு, அவகிட்ட ஒரு மாதிரி பேசு. அதெல்லாம் ஒரு ட்ரிக் அஜு. இப்படிதான் எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க, அதானக்கா? கரெக்டா சாம்? இந்த ஷாலு அஞ்சலியும் காணோம். அக்கா அவங்க 2 பேரும் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களை ரூம்ல விட்டுட்டு நீங்க வந்திருக்க? அக்கா வர சொன்ன, அவங்க வரல, நான் என்ன பண்றது? சரி வாங்க போலாம். அண்ணி என்னாச்சு?
அண்ணன் கூட போறேன்னு வேணாம் நீங்க. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா, அதான். என்கிட்ட பேசுறதுக்கு இப்பயே நீ அண்ணன் கூட போவேனா நீங்க? நீயும் போனா அங்கேயே உட்காந்துக்கோ, வரமாட்டே. அதுக்கப்புறம் உங்க அண்ணன் கூட தான் இருப்பேன். நான் எப்படி கேக்குறது? என்ன நீ கேட்கணும்? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? நீ சொல்லுங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லடா. உனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம்னு தெரியுது. ஐயோ அண்ணி நீங்க வேற. எனக்கு என்ன ப்ராப்ளம் வர போகுது இத்தனை பேர் இருக்கும்போது? இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் கிட்டத்தட்ட 2 டேஸா பாத்துட்டு இருக்கேன். நீ ஒரு மாதிரி சோகமா தான் இருக்க. உங்க அண்ணன் மடியில படுத்து அன்னைக்கு அழுந்துட்டு இருந்தியாமா? ஐயோ அண்ணி அது சும்மா. என்ன சும்மான்னு பேசுற? என்கிட்ட போய் சொல்லணும்னு நினைக்காதடா. உண்மையை சொல்லு. என்னாச்சு? காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? உண்மையை சொல்லு. ஐயோ அண்ணி ஒண்ணும் இல்ல உண்மையை சொல்லு. ஏதோ பிரச்சனை நடக்குது, எனக்கு நல்லாவே தெரியுது. என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? சொல்ல மாட்டியா? ஒரு ஃப்ரெண்டா சொல்லு. அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லு. அண்ணி அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ மூச்சுக்கு 300 தடவை அண்ணி அண்ணிங்கிற. அப்ப அண்ணி அம்மாக்கு சமம் தானே? என்கிட்ட சொல்ல மாட்டியா? அம்மாவா நினைச்சு கேக்குற. சொல்லு அண்ணி. அது வந்து சொல்லுடா அண்ணி. அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அண்ணி. சரி சொல்லல சொல்லு. அண்ணி வருண் ரிட்டன் காதல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன இப்ப ஏன் யார்கிட்டயும் சொல்லாம இருக்க? அண்ணி அவன் மிரட்டி வச்சிருக்கான். நீ நான் என்னன்னு சொல்றது? அண்ணா கிட்ட சொன்னா அண்ணா உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு ஏதோ மிரட்டி வச்சிருக்கான். நீ அவன் சும்மா மிரட்டிட்டு தானே இருக்க. அண்ணன் கிட்ட சொல்லு. அண்ணி உங்களுக்கே நல்லா தெரியும் அவன் சும்மா மிரட்டெல்லாம் மாட்டான்னு. என் மனசுக்குள்ளேயே வச்சு ரொம்ப அழுகுறேன். நீ இதை ஏன்டா என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல? அண்ணி ப்ளீஸ் அண்ணி அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க அண்ணி. அப்ப இந்த பிரச்சனை ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும் அண்ணி. எப்படி நீ ஃபேஸ் பண்ணிருவியான்னு அந்த ப்ராப்ளம? அண்ணி அதனாலதான் 2 டேஸ் இங்க வந்திருக்கேன். அவன் 2 டேஸ்ல பதில் சொல்லணும்னு சொன்னான். நீ ரிட்டன் நீ அங்க போகாமலே இருப்ப, காலேஜுக்கு போகாமல இருப்பியா? அண்ணி அதான் மாமா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க. நீ அவங்க கூடயே இருப்ப காலேஜ்ல, அதனால அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நீ காலேஜ்ல இருக்க எல்லா நேரமும் கூடயே இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கியா? ஏதாவது ஒரு டைம் வெளியில போனாங்கன்னா என்ன பண்ணுவ? அண்ணி நான் என்ன பண்றது? அண்ணிக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நீ சரி இந்த விஷயத்த ஃப்ரீயா விட, எது நடந்தாலும் பாத்துக்கலாம். அண்ணி ப்ளீஸ் அண்ணி அண்ணா அக்கா மாமா கிட்ட யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அண்ணி. சரி ஓகேடா விட்டுரு. நான் யார்ட்டையும் சொல்லல. இதை ஃப்ரீயா விட்டுரு. பாத்துக்கலாம் அதனால என்ன பிரச்சனை வருதுன்ட்டு. என்னாச்சு? 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அவ்வளவு முக்கியமான விஷயமா? ஐயோ நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த. என்னாச்சு? ஏன் வந்தேன்னு கேக்குற மாதிரி இருக்கே. ஐயோ அப்படியெல்லாம் இல்லண்ணா, சும்மா பேசிட்டு இருந்தோம் சாம், அவ்வளவுதான். சரி போங்க போய் தூங்குங்க. அவ்வளவுதான், நான் போய் தூங்க போறோம். சரிண்ணா குட் நைட். குட் நைட்டா. என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சாம், சும்மாதான். இல்லையே உன் மூஞ்ச பார்த்தாலே டல்லா தெரியுது. தங்கச்சி ஏதாவது சொன்னாலா? என்னாச்சு? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தங்கச்சி என்ன சொல்ல போறா? அவெல்லாம் ஒண்ணும் சொல்லல. சரி நீங்க போய் தூங்கலையா? தூக்கம் வருது நீங்க அப்பவே. சரி அஞ்சலியை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். சரி சாம் குட் நைட். குட் நைட் சாலு. சரி சாம். எங்க அவங்க 2 பேரும்? அவங்க 2 பேரும் இப்பதான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நான் வந்துட்டேன். ஓகே சாம், காலையில பார்க்கலாம். உன்கிட்ட இருந்து ஒண்ணு மறைக்கிற சாம். சாரி சாம். இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? அஞ்சலிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? அவ வேற சொன்னது செய்வா. அஞ்சலி கிட்ட என்ன சொன்னது செய்ய மாட்டான்னு நான் சொன்னேன். பட் இருந்தாலும் பயமா இருக்கே. எப்படி இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாம எப்படி கொண்டு போறது? ஒன்னும் புரியல. காலையில யோசிச்சுக்கோ. இப்ப போய் தூங்குவோம். அஞ்சலி அஞ்சலி ஏன்னா அவதான் இல்லையே. அவதான் டூருக்கு போயிருக்காளே. ஆமால மறந்துட்டேன்டா. எப்போதுமே நம்மள சுத்தி சுத்தி வருவாளா? இன்னைக்கு வராதவும் ஒரு மாதிரி இருக்கு. என்னென்ன பண்றது? கையில் போனதுக்கு அப்புறம் அவதான் நம்மள நல்லா பாத்துக்கிட்டா. நம்மள சுத்தி சுத்தி வருவா. இப்ப அவளும் அங்க போனனால கொஞ்சம் போர் அடிக்குதுண்ணா. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குண்ணா. ஆமா கையில் போனதுக்கு அப்புறம் அவதான் நம்மள பாத்துக்கிட்டா. என்ன பண்றது? ஒரு நாள் தான் இல்ல, எப்படி இருக்கு பாருடா. சரி விடுங்க, இன்னும் ஒரு நாள் தானே வந்துருவானா. இப்பவே அப்படி நான் கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டதுக்கு அப்புறம்லாம் முடியலண்ணா. அதான் பாரு அப்பெல்லாம் எப்படி இருக்க போறோமோ தெரியல. 2 நாளைக்கே இப்படி இருக்கு பாருங்க. பொண்ணுக்கும் கல்யாண வயசு பக்கம் வந்துருச்சு. ஆமா பொண்ணுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம கையில இப்பதான் வாங்கின மாதிரி இருந்துச்சு. எப்படி கடகடன்னு வளர்ந்துட்டா. அதான் பாருங்களேன் 3 பேர் எப்படி கடகடன்னு வளர்ந்துட்டாங்க பாருங்க. அம்மா ஒரு கப் காஃபிமா. அம்மா காஃபி கொடுப்பாங்க உனக்கு. ஐயோ அக்கா உன்னை அம்மா அப்பா ஏத்துக்கிட்டாங்களா? இங்க இருக்க அப்ப ஜாலி தான்க்கா. நீயே எங்க வீட்ல தான் இருக்க போற. நீ மாமா ஏத்துக்கிட்டாங்களா? என்கிட்ட நல்லா அடி வாங்க போற. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? வீட்ல தானக்கா. லூசு நம்ம டூருக்கு வந்திருக்கோம். நீ தெரியுதா தெரியலையா? அச்சச்சோ மறந்துட்டேன்க்கா. சரி அக்கா ஒரு கப் காஃபிக்கா மாமாவை போட்டு கொடுக்க சொல்லுக்கா. ஏண்டி நான் போட்டா குடிக்க மாட்டியா? நீ போட்டா குடிக்கிறதா? அக்கா போயிரு. சாமி எனக்கு ஒரு கப் காஃபியை மாமாவையே போட்டு கொடுக்க சொல்லிரு. இல்லாட்டினா சாம் நல்லா போடுவாங்க. சாம போட்டு கொடுக்க சொல்லுங்க. அண்ணியும் நல்லா போடுவாங்க. அண்ணியை போட்டு கொடுக்க சொல்லுங்க. உனக்கு 3 பேர் போட்டு தரட்டு, நான் மட்டும் போட்டு தர மாட்டேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. நீ போட்டே தராத. என்கிட்ட அடி வாங்க போற. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. வீட்ல தண்ணி ஓடிட்டு இருக்கு. நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. ஓ எனக்காக காலையில இந்த சீட்லாம் போட்டியா? நீ தான் ஒரு சோம்பேறி நல்லாவே தெரியுமே. போ சீக்கிரம் போ. ஹோட்டல்ல சாப்பிட்டு வெளியில போலாம். போறேன். ஒரு நிமிஷத்துல உன்ன கூட ஏத்துட்டாங்களோ நினைச்சேன்க்கா. போடி ஒரு நாள் நடக்கும். போ. நடக்கட்டும். அந்த ஒரு நாள் எப்போ வருதுன்னு காத்துட்டு இருக்கேன்க்கா. போடி எந்திரிச்சு. போற தரச்சி விடாத. என்னக்கா காலையிலேயே உன் தங்கச்சி சிறப்பான வேலை பார்த்துட்டா போல. லூசாவ காலையில எந்திரிச்சு அம்மா காஃபிங்கறா. டூருக்கு வந்தது கூட தெரியல. எப்போதும் அதையே பழக்கி கொடுத்துட்டாங்க. என்ன பண்றது? காலையில எந்திரிச்ச உடனே அவளுக்கு காஃபி இருக்கணும். அதுல நான் அவளுக்கு காஃபி போட்டு தர வேணாமா? நீங்க 3 பேர் போட்டாலும் பரவாயில்லை, நான் மட்டும் போட்டு தர கூடாதா? கொழுப்பு பத்தி அஞ்சலிக்கு. சரி விடுக்கா. உண்மையை சொல்லிட்டான்னு கோவப்படக்கூடாது. டேய் சாம் நீயுமா? டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. விடு வர ரொம்ப பண்றீங்கடா. என்ன வச்சு 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? நேத்து என்ன மாமா காமெடி பண்ணாரு, இன்னைக்கு நீங்க 2 பேரும் பண்ணுங்க. சரி அக்கா விடுங்க. அக்கா இந்தாங்க காஃபி. சாம் இந்தா. குடு
ஏண்டா நானே காஃபி போட்டுருப்பேன்ல. ஐயோ அக்கா நீங்க போட்டு யாரு குடிக்கிறது காஃபியை? எல்லாம் வச்சு என்ன கிண்டல் பண்றீங்களா? ஒரு நாள் இருக்கு பாருங்க, நானும் காஃபி போட கத்துக்கிட்டு நானும் நல்ல காஃபி போட்டேன் பாருங்க. அப்புறம் எல்லாரும் என் காஃபி தான் வேணும்னு கேட்க போறீங்களா ஏன்னு பாருங்க. நீ காஃபி போட்டு கொடுத்தேன்னு வை, நாங்க குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கேட்கறதுக்கே இருக்க மாட்டோம்க்கா. சார் அடி வாங்க போறேன் சார். சரி விடுங்கக்கா, நான் கத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. எப்படி போடுறீங்கன்னு மட்டும் பாருங்க காஃபியை. நல்ல காஃபியை போட்டுட்டா போச்சு. ஐயோ அக்கா, ஏன்க்கா இந்த விபரீத முடிவெல்லாம்? காஃபி போட்டு உங்க மாமாக்கு கொடுக்குறேன்டா. அக்காவும் தாலி ரொம்ப முக்கியம்க்கா. அப்படி சொல்லு சாம். ரெண்டு பேரும் கிண்டல் அடிக்கிறீங்களா? காஃபி வைக்க கத்துக்கிறேன். சாலு எனக்கு கத்து கொடு சாலு. கொடுத்துட்டா போச்சுக்கா. அப்புறம் காஃபி எப்படி செய்றீங்கன்னு மட்டும் பாருங்க. ஓகே ஓகே, ரெண்டு பேத்துக்கும் சரி, சூப்பர்க்கா. எனக்கா இல்ல உன் ஆளுக்கடா? ஐயோ ரெண்டு பேத்துக்கும் தான்க்கா. நல்லா அடிச்சு விடுறா. ஐயோ அக்கா, உண்மையே தான் சொன்னேன். சொல்லு நீ போய் சொல்லு நல்லா. உண்மையே சொன்னாலே நம்ப மாட்டாங்க மாமா. என்னைக்குடா நம்பி இருக்காங்க இவங்கலாம். நான் காஃபி குடிக்கிறீங்களா? இல்லடா பரவாயில்ல, இருக்கட்டும், எனக்கு வேணாம். இப்ப வேணாம்டா காஃபி. சரி அஞ்சலி எங்க? அஞ்சலி கிளம்ப சொன்னா எங்க அவ? காலையிலேயே எந்திரிச்சு உட்காந்துட்டு அவ அம்மா காஃபின்னு கத்திட்டு இருக்காங்க மாமா. வீட்டுல அப்படியே பழகி இங்கேயுமா அதேதான் மாமா. எந்திரிச்ச உடனே பெட்ல காஃபி வரணும். எனக்கு மட்டும் வராது மாமா. நீ தான் பையனாச்சு, நீ எல்லாம் எந்திரிச்சு போய் குடிச்சுக்க மாட்டியா? என்ன நல்லா கிண்டல் அடிங்க. போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரதுக்குள்ள என்ன நல்லா கிண்டல் அடிச்சிடுங்க. பாருங்க மாமா, கிண்டலா மாமா அடிக்கிறோம். உண்மையே தானே சொன்னோம். நீங்களும் சேர்ந்துட்டு கிண்டல் பண்றீங்களா மாமா? இருக்கு மாமா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு பாருங்க. நான் போய் உனக்கு கிண்டல் அடிப்படாடா. சாம் தான் இல்ல, சாம் கிட்ட கேளு. மாமா மாமா தான். பாத்தீங்களா மாமா, நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை நினைய அப்படியே மாத்தி விட்டீங்க. ஆமா, ஏன் அப்பா என்ன போன் அடிக்கல? தெரியல, நான் போன் அடிக்கல. என்னன்னு தெரியல. அப்பாக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. ஓ அப்பாக்கு இல்ல, நீ போன் அடிச்சிருக்கலாமே. இல்ல மாமா, அப்பாவா அடிக்கணும். நம்மளா போன் அடிச்சா ஒரு மாதிரி இருக்கும். அப்பாவா அடிக்கட்டும். அச்சச்சோ, அப்பா போன் ரீ. ஏய் இது அப்பா போன் இல்லடா, உன் போன். ஏன் அப்பா கால் பண்றாங்கடி. அதுக்கு என்ன நீ இந்த பயப்படுற? போன் அட்டெண்ட் பண்றா. உனக்கு என்னமா, நீ மாட்ட மாட்டே, நான் தான் மாட்டிக்குவேன். எல்லாம் சைலண்டா இருங்க. யாராவது பேசுனீங்க அவ்வளவுதான். ஏய் பேசல ஸ்பீக்கர்ல போடு. என் கையில மாட்டி வரதுக்கு அமைதியா இருக்கா? அப்பா பேசுறாங்கன்னு ஏதாவது பேசிட்டீங்கன்னா போச்சு. ஏய் ஒழுங்கா மரியாதை ஸ்பீக்கர்ல போடுற, இல்லனா என்கிட்ட அடி வாங்குவே. போடுறேன், போட்டு தொலைற. என்ன பண்றது? ஹலோப்பா, சொல்லுங்கப்பா. ஏய் அஞ்சலி இருக்காளா? ஐயோ சாம குறை சிடுக்கு. அப்பா நானும் உங்க புள்ளதான், என்னையும் கேட்கலாம். சாரிடா, எப்படி இருக்க? எனக்கு என்னப்பா, உங்க பொண்ணோட நிலைமையில சூப்பரா இருக்கேன்ப்பா. இரு அங்க நான் வரேன். நீ மட்டும் பேசினா கையை கால உடைச்சிடுவேன். அவர் என்ன கேட்டா நான் தான் பேசணும். அதனாலதான் நான் பேசுவேன். நாங்க அமைதியா இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. சொல்லுப்பா. ஹலோ, கேக்குதா? அப்பா கொஞ்சம் டவர் விட்டு கிடைக்குதுப்பா. கேக்குதுப்பா இப்போ. ஆனா உன்னால வச்சுட்டு பேச முடியாதுடி. நீ பேசு. அப்பா சொல்லுங்கப்பா. அஞ்சலி எங்கப்பா? அப்பா அஞ்சலி ஃப்ரெஷ்ஷா பார்க்க போயிருக்காப்பா. ஓ ஃப்ரெஷ்ஷா பார்க்க போயிருக்காளா? சரி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்கப்பா, நான் சொல்லிடுறேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய் நான் இங்க தானடா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் நின்னே. பரவாயில்ல, என்ன சொல்லணும்பா? இல்லடா அஞ்சலி இல்லையா, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குடா. ஃபர்ஸ்ட் அதான் அஞ்சலி இருந்தா ஒன்னும் தெரியல, கையல் இல்லாத போது. இப்ப கையலும் அஞ்சலியும் இல்லாதனால ஒரு மாதிரி இருக்குடா. அப்பா நீங்க என்ன பேர் சொன்னீங்க? கையல் இல்லாதனால ஒரு மாதிரி இருக்குடா. கையில பாக்கணும் போல இருக்கு. 2 ஸ்டெப் நடந்து போனா வீடு இருக்குமே, பாக்கலாம்லப்பா. இல்லடா நான் போனா அவங்க எங்கயோ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தூரத்துல இருந்தாவது பாக்கலாம்னு நினைச்சா அவங்க எங்கயோ போயிருக்காங்கடா. பாத்தீங்களாப்பா, நாங்க இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அங்க போய் பாக்க போயிருக்கீங்க. ஏன்பா அஞ்சலி இல்லாதவோ கையலாக்காவை மிஸ் பண்றீங்களா? அவ இருக்கும்போது கையலாக்காவை மிஸ் பண்ணலையாப்பா? இல்லடா அன்னைக்கு பேசிட்டு வந்தல, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரியே இருந்துச்சுடா. அவளை பாக்கணும்னு தோணுச்சுடா. அப்பா நீங்களா? உனதன்பை மனம் இங்கி உயிர் தினம் துடைக்குது. விழியோரம் மழை வந்து என்னை தினம் நனைக்குது. உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன். ஒரு நாள் உணர்வா என தினம். அப்பா அஞ்சலி வந்துட்டு அஞ்சலி கிட்ட பேசுங்க. சரிப்பா. அப்பா எப்படி இருக்கீங்க? ஐயோ, என் தங்க குரல் கேட்டதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன்டா. ஏன்பா என்ன மிஸ் பண்ணீங்களாப்பா? எனக்கு இப்படி எல்லாம் சொன்னீங்களாப்பா? நீ இல்லாதவும் கொஞ்சம் கஷ்டமா தான்ப்பா இருக்கு. உன் அம்மால என் பையன் எப்ப வருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. அம்மாக்கு என் மேல பாசம் இருக்குன்னு தெரியும், உங்களுக்கு தான்ப்பா இருக்கான்னு தெரியும். அஞ்சலி கிட்ட கூட அஞ்சலி கிட்ட பேசணும். அப்பயே என்கிட்ட பேச மாட்டீங்களா? அப்பா சொல்லுங்கப்பா. சாப்பிட்டியாடா? இல்லப்பா, இதுக்கு மேலதான் நானு கையலக்கா. லூசு, என்னப்பா சொன்ன? ஐயோ அப்பா வாய் வளரிடுச்சுப்பா. நானு சாம் அண்ணா இவங்கள போய் சாப்பிடணும்பா. ஓ அப்படியாடா, சரிடா. அப்புறம்ப்பா கையலக்காவை மிஸ் பண்ணீங்க போல கேட்டேன். நீயும் இல்லையா, கையலும் இல்லையா, அதான் கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரியே இருக்குடா. ஏன்பா நான் இருந்தா மிஸ் பண்ண மாட்டீங்களா? இல்லடா, அன்னைக்கு பேசிட்டு வந்ததுல இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குடா. அப்பவே சொன்ன வாங்கப்பா நம்ம போய் பேசலாம். எதுக்கு இந்த ஈகோலாம்? சரிப்பா விடுங்க. சரி போய் சாப்பிடுங்க, அப்புறமா கூப்பிடுறேன். சரிப்பா. அப்பா சரிப்பா, அப்புறமா கூப்பிடுறேன். சரி சார். அக்கா ஏங்கா இருக்கிற சிரிக்கா? அப்பா மிஸ் பண்ணேன்னு சொன்னாங்க, அதுக்கு நீ சிரிக்கணும்க்கா. ஆமாக்கா சிரிக்கணும். நான் சொன்னனாலதான் என் வாயாலதான் பழிச்சிச்சு. மேடம் என்ன சொன்னீங்க? காலையில தான் கேட்டேன், அப்பா அம்மா சேர்த்துட்டாங்களாக்கா அப்படின்னு கேட்டேன். சாம் அப்பா என்ன மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க சாம். அஜு பாத்தீங்களா, அப்பா என்ன மிஸ் பண்றேன்னு சொல்றாங்க. ஐயோ ஓவரா எமோஷனல் ஆகாத, விடு. ஒரே ஜாலியா இருக்கேன் சாம். அக்கா விடுங்க, ஜாலியா இருங்க, விடுங்க. அழுகாதீங்க அக்கா, விடுங்க. அக்கா ஒரே ஜாலி தான். அதுக்கப்புறம் அப்பா அம்மா கூட பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா ஷாலு. சரி அக்கா கிளம்புங்க, போய் எல்லாரும் சாப்பிட்டு வரலாம். சரிடா வா. ஏன் சொல்லி இந்த டைம் நீ சூர்யாவை மிஸ் பண்ணலையா? அண்ணி நான் கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க சாப்பிட போகும்போது என்ன கூப்பிடுங்க. சரிடா. சூர்யாவை ரொம்ப மிஸ் பண்றியா அஞ்சலி? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, சும்மா கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்துட்டு இருக்கலாம் தான். சரி நீ போய் வெளியில உட்காரு, நாங்க வரோம். ஷாலு என்னாச்சு, ஏன் அவளை வெளியில போக வச்ச? ஷாலு என்னாச்சு, ஏன் இப்ப அவகிட்ட அப்படி கேட்ட? ஆமா
ஆமா ஷாலு, என்னாச்சு? ஆமாண்டா, அவ சூர்யாவை பத்தி பேசினாலே சோகமாயிருவான்னு தெரியல, அப்புறம் ஏன்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குண்ணா. ஏன்டா என்னாச்சு? சூர்யாவை மிஸ் பண்றேன்னா வேற அர்த்தம் இருக்கலாம்ல. எப்போதும் சூர்யாவை பத்தி பேசினா அவ சந்தோஷப்படுவாளே தவிர மிஸ் பண்ற மாதிரி இருக்காது. இப்ப எதுக்காகன்னு என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நல்லா யோசிங்க, அதை நான் சொல்லக்கூடாது, அதனாலதான். ஷாலு என்ன சொல்ற? ஒன்னும் புரியலையே. நம்ம அஞ்சலி சூர்யாவை மிஸ் பண்றானா ஏதோ நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சூர்யாவை பத்தி பேசினாலே இவ சந்தோஷம் மட்டும்தான் படுவாளே தவிர சோகப்பட மாட்டான்னு உங்களுக்கே தெரியும். ஏன் கையலக்கா அன்னைக்கு நீங்க கேட்டீங்களே, அப்ப கூட சந்தோஷமா தானே சொன்னாவ. அதனால யோசிங்க, என்ன பிரச்சனையா இருக்கும்னு யோசிங்க. ஆமா, அவ சூர்யாவை பத்தி பேசினா சந்தோஷம் தானே படுவா. சரி யோசிங்க, நான் போய் அஞ்சலி என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். சூர்யா, நான் இப்ப என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒன்னும் புரியல. சூர்யா அவன் ஏன் என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்றான்? எனக்கு தான் பிடிக்கலங்கிறல விட வேண்டியதானே. எனக்கு சுத்தமா பிடிக்கல அவனை. ஏன் அவன் வந்து இப்படி டார்ச்சர் பண்றான் என்ன மட்டும்? ஹாய். நீங்க எங்க? நான் தான் நேத்து பூ கொடுத்தனே. ஓ நீங்களா? ஓகேங்க. ஏங்க அழுந்துட்டு இருக்கீங்க? கண்ணுல தூசி விழுந்துருச்சுங்க, அவ்வளவுதான். நான் வேணா ஊதிட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க போய் சொல்றீங்கன்னு தெரியுது, உங்க மனசுக்குள்ள சோகம் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து உங்களை பார்க்கும்போது நல்லா சிரிச்சுட்டே இருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ஆனா இப்ப பிடிக்கல. நேத்து சிரிச்சுட்டு சின்ன குழந்தை மாதிரி சூப்பரா இருந்தீங்க, இன்னைக்கு அழுந்துட்டு இருக்கீங்களே. ஒருத்தவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் வரலாம், அதுக்காக அழுந்துட்டு இருந்தா மட்டும் விடை கிடைக்காதே. எங்க பூமிக்கு தண்ணி பத்தலன்னு பூமிக்கு தண்ணி கொடுக்குறீங்களோ? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, விடுங்களேன் தயவு செஞ்சு. அப்ப நீங்க கொஞ்சம் சிரிக்கலாம். நீங்க சிரிச்சாதான் சூப்பரா இருப்பீங்க, அழுதுகிட்டே இருந்தா நல்லாவே இல்லைங்க. நான் உன்னை சிரிக்க வைக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அஞ்சலி. ஏங்க இன்னமா சிரிக்காம இருக்கணும்? சிரிக்கலாம் இல்ல. நான் வேணா ஏதாவது காமெடி சொல்லட்டா? ஐயோ தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்களேன். எங்க தனியா தான் வாழ்வீங்களா? ஆமா, நீங்க எப்படிங்க? நான் தான் சொன்னேன் உங்க ரூமுக்கு பக்கத்துல தான் நான் இருக்கேன்னு. கடைசி வரைக்கும் உங்க பேரு சொல்லாமலே போயிட்டீங்க, இப்பவாது சொல்லலாம்ல. முதல்ல என் பேர் எதுக்குங்க உங்களுக்கு? தயவு செஞ்சு விடுங்களேன். இல்ல உங்க பேரை வச்சு ஏதாவது கடை ஆரம்பிக்கலாம் தான். ஆமா, நீங்க ஏங்க என்கிட்ட வந்து பேசுறீங்க? தயவு செஞ்சு விடுங்களேன். ஏங்க அது என்னன்னு தெரியல, நான் தனிமையிலேயே இருந்து ஃபீல் பண்ணிருக்கேன். நான் உங்க கூட பேசும்போது அது ஒரு ஃபேமிலி மாதிரியே தெரியுதுங்க, அதனாலதான். ஐயோ சாரிங்க, தப்பா கேட்டுட்டனோ. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுல, தனிமையா இருந்தேனா இப்ப உங்க கூட பேசும்போது அவ்வளவு ஜாலியா இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நீங்க அவ்வளவு அழகா சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்களா, அதனாலதான். சாரிங்க. அழுகிய நிப்பாட்டிட்டீங்க, எப்படியோ சிரிக்கலாம்ல கொஞ்சம். நான் ஏதாவது காமெடி சொல்லட்டா? ஐயோ நீங்க எந்த காமெடியும் சொல்ல வேணாம், நானே சிரிச்சற விட்டுருங்க. பாத்தீங்களா, நீங்க சிரிச்சாதான் சூப்பரா இருக்கீங்க. ஏங்க உங்ககிட்ட பேசினாலே சிரிக்க மட்டும் தான் முடியும் போல. எங்க என்ன பார்க்க காமெடியா இருக்கா? பூ அலர்ஜின்னு சொன்னீங்க, எதுக்கு தேவையில்லாம நீங்க மாஸ்க் போட்டிருக்கீங்க? அந்த இடத்துக்கே வராம இருக்கலாமே. நீங்க பூவை தொட்டா அலர்ஜி வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தாலே அலர்ஜி வருமா? எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான நோய்ங்க. ஓ பூமியில பிறந்ததே வித்தியாசமா பிறந்திருக்கீங்க போல. வச்சுக்கோங்க. நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும், எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஏங்க நீங்க பேரை சொன்னீங்கன்னா பேரை சொல்லியே கூப்பிடலாம். என் பேர் அஜய், நீங்க அஜயனே கூப்பிடலாம். இந்த ஏங்க வாங்க போக இதெல்லாம் நல்லாவே இல்லைங்க. ஐயோ என் பேர் எப்படி உங்ககிட்ட தைரியமா சொல்றது? ஏங்க நான் என்ன கொள்ளையா பண்ண போறேன்? அது பேர் தானங்க கேட்டேன், அட்ரஸாயா கேட்டேன். கேக்குறதுனால சொல்றேன், என் பேர் அஞ்சலிங்க. ஓஹோ, எலின் கூப்பிடலாம்ல. எங்க வாங்க போறீங்கங்க? சரி என்ன வாங்க போறேன்னு சொன்னீங்கன்னா இப்பவே வாங்கிருவேன். எப்போதும் சிரிச்சுட்டே இருங்க அஞ்சலி, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அஞ்சலி. வந்ததும் மழை வந்தது, நெஞ்செங்கும் ஆனந்தம். நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம். என் காதல் நீலா என்று வாசல் வரும். அந்த நாள் வந்துதான் என்னில் சுவாசம் வரும். என் அன்பே